ஒரு வாரம் ஃபுல்லாக ஒர்க் டென்ஷன்னு போகிற லைஃப்பில் நமக்கு கிடைக்கிற சின்ன கேப்பில் அட்வென்ச்சராகவும் பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன் போகிறது நம்ம எல்லாருக்கும் நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அப்படி அந்த ரைடை கம்ஃபர்டபுளாகவும் அட்வென்ச்சராகவும் மாற்றக்கூடிய பைக் த SD Adventure 2025. இந்த பைக் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் வாங்க. நான் உங்கள் வால்டர், இது உங்கள் ஹாட் ஸ்பாட். SD அட்வென்ச்சர் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் பைக்குக்கான லுக்ஸில் எல்லா விதத்துலையும் அவங்க டிக் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அப்ஃப்ரண்டான ஹேண்டில் பேர், டாலான ஃப்ரண்ட் மக்காட், கூட நமக்கு சஸ்பென்ஷன் செட்டப்னு டிசைன் ஆஸ்பெக்டில் எந்த குறையும் இல்லாமல் ரெடி பண்ணியிருக்கிறாங்க SD. என்னதான் மார்க்கெட்டில் டெய்லி புதுசாக ஒரு அட்வென்ச்சர் பைக் நிறையா கம்பெனி லான்ச் பண்ணாலும் SD அவங்களோட பழைய ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸும் தேவையான என்ஜின் பவர் மட்டும் கொடுத்து நிறையா கிமிக்ஸை கட் பண்ணியிருக்கிறாங்க. 349cc கொண்ட இந்த பைக் 29.6 PS பவரையும் 29.6 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த இன்ஜினை நமக்கு 6 ஸ்பீட் கியர் ஆப்ஷன்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதனால நமக்கு டாப் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். 120 130 நம்மளோட க்ரூசிங் ஸ்பீடு வெயின்டைன் பண்ணோம்னா நம்மளால் ஈஸியாக கம்ஃபர்டபுளான ரைடு இந்த பைக்கில் என்ஜாய் பண்ண முடியும். அட்வென்ச்சர் பைக்னாலே கம்ஃபர்ட் அப்படின்ற வார்த்தை நமக்கு ஞாபகத்து வரும். அப்படிப்பட்ட கம்ஃபர்ட்டுக்கு இவங்க ரெடி பண்ணியிருக்கிற இந்த சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் நமக்கு ரெகுலரான 41mm டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கிடையாது. பட் இந்த பைக்குக்கு அது தாராளம்னே சொல்லலாம். ரியரில் நமக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன், ப்ரீலோட் 7 அட்ஜஸ்டபிள் தான். அவங்க கொடுக்குற ப்ரீலோடே சாஃப்ட் அண்ட் சைடில் தான் இருக்குது. நான் இப்போ உட்காந்து புஷ் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்களா, நல்ல ஒரு பவுன்சி ஃபீல் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த கம்ஃபர்ட் இந்த பைக்கு நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. லாங் டிரைவாக இருக்கட்டும், ஆஃப் ரோடிங்காக இருக்கட்டும், இந்த பைக்கோட கம்ஃபர்ட் நல்ல ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுது. ஃப்ரண்ட் வீல் செட்டப் பற்றி நம்ம பேசினோம்னா இதுலேயும் அலாய் வீல்ஸ் இல்லை, இதுலேயும் நமக்கு ஸ்போக் வீல்ஸ் தான் கிடைக்குது. ஒரு ஆஃப் ரோடிங் பைக்குக்கு ஸ்போக் வீல்ஸ் எவ்வளோ முக்கியன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த செட்டப்பில் தான் இந்த அட்வென்ச்சர் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த அட்வென்ச்சரோட ஃப்ரண்ட் டயர் செக்ஷன் வந்து பார்த்தோம்னா 90/90 ஆஃப் ரோடிங் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பைக்கோட மொத்த லென்த் 1486mm இருக்குது. சீட் ஹைட் 815mm, அதாவது இங்கே மேலேருந்து உட்காந்து இருக்கிற சீட் ஹைட் 815mm இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு ரொம்ப தாராளமாக இருக்குது. நான் உட்காந்துருக்கிறது ஃபுட்ரெஸ்ட்டில் தான். அங்கேருந்து என் ப்ரெஷர் கொடுத்தாலுமே ஒரு 1.5 அடி கேப்புக்கு நல்ல தாராளமான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பைக்கை ரைட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்து மிச்ச விஷயத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. இந்த அட்வென்ச்சர் பைக்கை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம். இன்றைக்கி டேவே வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பினஸாக கொண்டு வந்த இந்த அட்வென்ச்சர் பைக்கில் ஒரு சில பாசிட்டிவ்ஸ் ஒரு சில நெகட்டிவ்ஸோட தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டோம்னா, இந்த பைக்கோட ரெவ் லிமிட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. டாப் அண்ட் பக்கா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோட எக்ஸாஸ்ட் நோட் இதுக்கு இன்னும் வேல்யூ ஆட் ஆன் பண்ணுதுன்னே சொல்லலாம். வாங்க இந்த பீட் எப்படி இருக்குன்றத ஜஸ்ட் ஒரு சின்ன மைல்டு கேட்டு வருவோம். உன்னால் ஃபீல் பண்ண முடியுதுல, ஒரு மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ கிராங்கியான ஒரு சவுண்டில் நல்ல பீட்டிங்கான ஒரு எக்ஸாஸ்ட் நோட் தான் இது நமக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. லைட்டாக ரிவ் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் நல்ல பயங்கரமான ஒரு பேஸாக தான் இந்த பைக்கை அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல நோட். இந்த நோட்
நம்ம டிரைவ் பண்ணும் போதும் நம்மளை புஷ் பண்ண வைக்குதுன்னே சொல்லலாம். நல்ல கான்ஃபிடென்ட் வந்து இந்த நோட் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்னொரு ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பழைய ஜென்னுக்கு ஏற்ற ஒரு டிசைனில் ரெடி பண்ணதுனால இதில் பெரிய அப்டேட்ஸாக எலக்ட்ரானிக் வைஸில் அவங்க பண்ணலைனாலும் முக்கியமான ஒரு சில அப்டேட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 3 ரைடிங் மோட், ரெயின், ஆஃப் ரோட், ரோட் அப்படின்ற 3 ரைடிங் மோட். அதுக்கேற்ற மாதிரி ஏபிஎஸ் ஸ்விட்ச் ஆகிறதா இருக்கட்டும். ஆஃப் ரோடிங்கும் போது நம்ம ஏபிஎஸ் ரியர் வீல் இருக்கிறத ஆஃப் ஆகிடும், ஃப்ரண்ட் வீல் ஏபிஎஸ் மட்டும்தான். ரெயினில் ரெண்டுத்தோட சென்சிட்டிவிட்டியும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரோடில் வந்து நமக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் தருது. இதில் ஆட் ஆனால் நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதையும் நமக்கு வேணும்னா ஆஃப் ரோடில் வந்து நம்மளால் கட் பண்ணிக்க முடியும். இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பற்றி பார்த்தோம்னா சேம் ஓல்ட் ஸ்கூல் வைப்பில் தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரும் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான லாங் டிரைவ் நீங்கள் போகும்போது அதில் நீங்கள் என்னென்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்ப்பீங்க, டாப் ஸ்பீட் எவ்வளோ போகிறோம், ஓடோமீட்டர் எவ்வளோ இருக்குது, ஃபியூவல் எக்கனாமி எவ்வளோ இருக்குது, ட்ரிப் பிக்கு நடுவில் இருக்கிற ஃபியூவல் எக்கனாமி எப்படி இருக்குது, டிஸ்டன்ஸ் டு எம்டி, இந்த மாதிரி தேவைப்படுற ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஆட் ஆனால் ப்ளூடூத் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நமக்கு ட்ரிப்பர் பாட் மாதிரி சின்ன சின்ன நேவிகேஷன்ஸ் மட்டும் அங்கே சின்னதாக ஒரு வட்டத்தில் நமக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த பைக்கில் இன்னொரு நெகட்டிவ்னு கேட்டோம்னா, இந்த வண்டியோட வெயிட்டுன்னு நம்மளால் சொல்ல முடியுது. ஒரு 180 கிலோகிராம் இருக்குது. எனக்கு அது ஓகேவாக தான் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த வெயிட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த பைக்கில் இருக்கிற பவர் டாப் எண்ட் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் லோ அண்ட் டார்க்கில் மட்டும் லைட்டாக அந்த என்ஜின் வந்து கிராங்கியாகவும் கொஞ்சம் என்ன நல்லா ரெவ் பண்ணு இல்லைனா அடுத்த கீர் போட வை அப்படின்ற மாதிரி அது லைட்டாக கொஞ்சம் கதறுது. அது மட்டும்தான் இந்த பைக்கில் எனக்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவாக தோணுது. இதோட காம்படிட்டர்ஸே கொஞ்சம் பயங்கரமான ஒரு காம்படிட்டர்ஸ் தான். ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450 இருக்கட்டும், கேடிஎம் அட்வென்ச்சர் 390 இருக்கட்டும், கவாசக்கியோட KLX 230 இருக்கட்டும், ஹீரோ எக்ஸ்பல்ஸ் அப்படின்னு இந்த அட்வென்ச்சர் பைக் சீரீஸில் எக்கச்சக்க பைக்ஸ் இதில் இருக்கும்போது இந்த பைக் ஒரு தனித்துவமான ஒரு இடத்த தான் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டால் இந்த பைக் அவங்க டிசைன் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை சேல் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்க காம்படிட்டர் கூட காம்படிட் பண்ணும் அப்படின்லாம் இல்லாமல் இந்த பைக்கை எடுத்து ரைட் பண்ணுறவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெலிவர் பண்ணுமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இந்த பைக்கை வந்துட்டு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பைக் உண்மையிலேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னே சொல்லலாம். இந்த பைக் மொத்தம் 6 கலர் ஆப்ஷன்ஸில் நமக்கு வந்து SD சைடில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பைக்கோட பேஸ் ப்ரைஸ் 2 லட்சம் ரூபாயில் இருந்தும் இதோட டாப் வேரியன்ட் 2,11,000 எக்ஸோரூம் ப்ரைஸஸில் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் யாருக்கானதுன்னு கேட்டோம்னா, எல்லா ஒர்க்கையும் பண்ணிட்டு ஒரு நாள் அட்வென்ச்சரஸாக ஜாலியாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி அமைதியான பீஸ்ஃபுல்லான இடத்த ரொம்ப அட்வென்ச்சரஸாக தேடி போகிறீங்கன்னா நீங்கள் இந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் எத்தனை வண்டி இருந்தாலும் இந்த பைக் ஒரு ஸ்டாண்டலோன் பைக்காக தான் எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகுதுன்னே சொல்லலாம். நீங்கள் இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸ் பாயிண்ட் எப்படி இருக்குது, இல்லை SD இதில் வேறு என்ன அப்டேட் பண்ணியிருக்கலான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இதே போல் விஷயங்கள் தெரிஞ்சுக்க சன் நியூஸ் ஆட்டோ ஸ்பாட்டை தொடர்ந்து பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.